பச்சை பயிறு சாகுபடியில் 3 மாதத்தில் 3 லட்சம் வரை வருமானம் வேணுமா? அப்போது மறக்காமல் இந்த 3 டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். முதலாவதாக, நல்ல தரமான விதையை தேர்ந்தெடுக்கணும். விதையை தேர்ந்தெடுத்தால் மட்டும் போதாது, அது கூடவே நம்ம விதை நேர்த்தியும் செய்யணும். 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன்டசிம் இல்லாட்டி திரம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 4 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி இல்லாட்டி 10 கிராம் சூடோமோனஸை வச்சு விதை நேர்த்தி செய்யணும். நஞ்சையில் விதைக்கிறதா இருந்துச்சுன்னா 30 x 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் விதைக்கணும். இதே நெல் தரிசில் பயிரிடுதா இருந்துச்சு அப்படின்னா நெல் அறுவடைக்கு 5 இருந்து 10 நாள் இருக்கும்போது சீராக நிலத்தில் தெளிக்கணும். அடுத்ததாக ஊட்டச்சத்து. எப்படி ஒரு குழந்தை வளர்கிறதுக்கு ஊட்டச்சத்து ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி ஒரு பயிர் நல்லா வளர்ந்து மகசூல் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னா ஊட்டச்சத்து ரொம்பவே முக்கியம். நம்ம பச்சை பயிரை பொறுத்த வரைக்கும் மானாவாரி பயிராக இருந்துச்சுன்னா தலை சத்தும் சாம்பல் சத்தும் ஒரு ஹெக்டருக்கு 12 கிலோவும் மணிச்சத்து 25 கிலோவும் கொடுக்கணும். இதே இரவை பயிராக இருந்துச்சு அப்படின்னா தலை சத்தும் சாம்பல் சத்தும் 25 கிலோவும் மணிச்சத்து 50 கிலோவும் கொடுக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு ஹெக்டருக்கு கொடுக்கக்கூடிய சத்து. அதே மாதிரி கந்தகமும் ரொம்ப அவசியம். மானாவாரி பயிருக்கு 10 கிலோ கந்தகமும் இரவை பயிருக்கு 20 கிலோ கந்தகமும் இடணும். இதில் குறிப்பிடத்தக்கது என்ன அப்படின்னா, மணிசத்தை சூப்பர் பாஸ்பேட் மூலமாக கொடுக்கல அப்படின்னா கந்தகத்துக்கு ஜிப்சம் நம்ம தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். 3வதாக, நீர் மேலாண்மை. பயிரை விதைச்ச உடனே ஒரு டைம் தண்ணீரை பாய்ச்சிடணும். அதுக்கப்புறம் விதைச்ச 3 நாளுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய தண்ணீர் பேர் உயிர் தண்ணீர் சொல்லுவாங்க. அது ரொம்பவே முக்கியம். 10 இருந்து 15 நாளுக்கு ஒரு முறை நம்ம மண் மற்றும் காலநிலையை ஏற்ற மாதிரி தண்ணீர் கொடுக்கணும். நன்சை வரப்புக்கு விதைத்த 1 வாரம் கழித்து பானை மூலமாக தண்ணீர் பாசனம் கொடுக்கலாம். பூக்கும் மற்றும் காய்பிடிக்கும் தருணத்தில் நீர் பாசனங்கிறது ரொம்பவே முக்கியமானது. எல்லா பருவங்களையும் நீர் தேங்காமல் மட்டும் பார்த்துக்கணும். கடைசியாக, காய்கள் 80% முதிர்ச்சி அடைஞ்ச உடனே அந்த செடிகளை அறுத்து கட்டி வச்சு வெயிலில் காய வச்சு கையாலவோ இல்லை இயந்திரம் மூலமாகவோ மணிகளை நம்ம பிரித்து எடுக்கலாம். இந்த 3 டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 30% வரை உங்களுக்கு மகசூல் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் மேலும் வீடியோக்கள் பார்க்க நம்ம நல்விதை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் விவசாயம் பண்ண துடிக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.